ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்னே. 41வது வாக்கியம். மண் பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே, மூலமென்று அழுத்தேனோ கஜராஜனை போலே, பூச கொடுத்தேனோ கூனியை போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே, வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. ஸோ இப்போ அடுத்த வாக்கியமும் ராமாயணத்திலேருந்து ஒரு வாக்கியம்தான். லக்ஷ்மணனை பற்றி பேசினா கூடவே பரதனை பற்றி இப்போ பேசுகிறா. இந்த வாக்கியம் வைத்த இடத்து இருந்தேனோ பரதனை போலே, வைத்த இடத்து இருந்தேனோ பரதனை போலே. பகவான் என்னை எங்கே வச்சிருக்கானோ நான் அந்த இடத்துலையே இருந்தேன் அப்படின்னு பரதன். ஸோ அதை தான் பெண் பிள்ளை அழகாக சொல்கிறா இந்த வாக்கியத்தில். பரதன் ராமரை கைகேயி தசரத மகாராஜாட்ட சொல்லி ராமரை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிட்டாளாம். இதில் சில புராணங்களில் இருக்குது. என்னன்னா, கைகேயி நம்மளாம் நினைக்கிறபடி ஒரு கெட்டவ கிடையாது. அவ ராமரே பகவானோட சங்கல்பம். அது கைகேயி மாதாவை நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாராம். எப்படி உதவின்னா, என்னை 14 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களோடது அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாலாம். கைகேயி மாதா பகவான் சொன்னது ஒரு வேத வாக்காக எடுத்துண்டு அவ கெட்டவளானாலும் பரவாயில்ல, நான் ஆனால் பகவானோட பேச்சை மீற மாட்டேன்னு அவள் இந்த விஷயத்தை பண்ணாளாம். இதுக்கு காரணம் என்னன்னா, அப்போதான் ராவணனோட வதம் நடக்கும். ராமர் காட்டுக்கு போலன்னா அப்போ ராவணனோட வதமும் நடக்காது இல்லையா? இன்னும் சீதையோட அபகரணம் நடந்திருக்காது. ஆஞ்சநேய மூர்த்தியை பார்த்துருக்க முடியாது. எந்த விஷயமும் நடந்திருக்காது. அப்போ ராவணனும் சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராவணனோட வதமும் நடந்திருக்காது. ராமரோட இந்த அவதாரத்தோட ஒரு முக்கியமான அம்சமே ராவணனோட வதம் தான். ஸோ அந்த வதம் நடக்கணும்னா ராமர் காட்டுக்கு போகணும். அப்போ தான் அந்த ராவணனோட வதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் இந்த 14 வருஷ வனவாசம். இதை பகவானே கைகேயிடம் சொல்லி, கைகேயி இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வரவழிச்சுண்டு, தனக்கு கெட்ட பேர், தனக்கு வில்லின்ற பட்டம், தனக்கு ஒரு அவமானம் எல்லாம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு ராமரை காட்டுக்கு அனுப்புகிறாராம். இது பகவன் சங்கல்பம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நிறைய புராணங்களில் இருக்குது. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது. பட் ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறா. நம்ம இப்படியே எடுத்துப்போமே, நம்ம ஏன் எல்லாரையுமே நல்லாதாவே எடுத்துப்போமே, அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியே நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த இதில் என்ன ஆறுது, பரதனும் சத்ருக்னனும் அவள் மாமா வீட்டுக்கு போயிருக்கிற சமயம்தான் ராமரை காட்டுக்கு அனுப்புகிறான். ஸோ பரதன் மாமா வீட்டில் தான் இருக்கார், இன்னும் வரல. அவருக்கு தெரியாது ராமன் ராமனையும் லக்ஷ்மணனையும், ஆக்சுவலி ராமனை மட்டும்தான் காட்டுக்கு அனுப்புகிறான். சீதை கூடவே கிளம்பி போகிறா. நம்ம பார்த்தோம் இல்லையா நீதியோட வாக்கியத்தில். லக்ஷ்மணனும் கூடவே போயிடுறா. ஸோ இந்த 3 பேருமே காட்டுக்கு கிளம்பின விஷயம் பரதனுக்கு தெரியாது. அப்புறம் என்ன ஆறுது, பரதனுக்கு தெரிய வரச்சே இவாள்லாம் ஆல்ரெடி காட்டுக்கு போயாச்சு. ராமர் சித்திரக்கூட்டத்தில் இருக்கார். இப்போ அந்த சந்தர்ப்பத்தில் தான் பரதனுக்கு தெரிய வருது. பரதனும் சத்ருகனும் சீரிண்டு வரா. என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ உடனே தெரிஞ்சுட்ட உடனே
அவருக்கு மனசு ரொம்ப நொந்து போய்டுறார். ராமரை காட்டுக்கு அமிச்சிட்டாளே, நான் காட்டுக்கு போகிறேன், ராமர் இங்கே வந்து ராஜ்ய பரிபாலன். ஏன்னா ராமருக்கு பட்டாபிஷேகத்துக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால அவருக்கு பயங்கர வேதனை. நான் வந்து ராமரோட இடத்துல, ராமண்ணாவோட இடத்துல நான் வந்து காட்டுக்கு போகிறேன், ராமர் வந்து இங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணட்டும் அப்படின்ற அளவுக்கு அவர் நிர்தாரமாக இருக்கார். அப்போ உடனே என்ன பண்ணுறார், அவர் வந்து சுமித்ரா மாதா, அப்புறம் வால்மீகி மகரிஷி, அப்புறம் எல்லாரையும் நிறைய பேரை கூட்டிட்டு குதிரையில் கிளம்புறார். எங்கே கிளம்புறார்? ராமனை தேடி காட்டுக்கு போகிறார். ஸோ அவர் குதிரையில் போர்ச்சே என்ன ஆறுதான், லக்ஷ்மணன் வந்து குதிரை சத்தம் எங்கேயோ கேட்குறதே அப்படின்ட்டு ஒரு மரத்து மேலே ஏறி பார்க்குறாராம். பார்த்தா தசரத மகாராஜா அந்த ராஜ்யத்தோட கொடி தெரியறதான். ஒரு தூரத்துலேருந்து கொடி தெரிஞ்ச உடனே ஹார்ஸில் வர்றது தெரியறதான், நிறைய பேர் குதிரையில் வர்றது தெரியறதான், கொடி தெரியறதான். கொடி தெரிஞ்ச உடனே ராமர்கிட்ட வந்து சொல்கிறானா, ராமண்ணா, பரதன் வந்து உங்களோட ராஜ்யத்தை பறிச்சுண்டது மட்டும் போகாத இங்கே வந்து இன்னும் ஃபர்தராக வந்து சண்டை போட வரார் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்கிறாராம். சொன்ன உடனே ராமர் சொல்கிறாராம், தப்பாக எடுத்துட்டு இருக்க லக்ஷ்மணா, பரதன் வந்து என்னை திரும்பியுமே அரண்மனைக்கு கூட்டின்னு போகிறதுக்கு தான் வரார் அப்படின்னு சொல்லி ராமன் சொல்கிறாராம். அப்போ உடனே லக்ஷ்மணன், இல்லை அதெல்லாம் இல்லை, நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்ன உடனே ராமர் வந்து, அப்போ நீ வேஷம் போடுறியா, நீ தான் உனக்கு வந்து இந்த ராஜ்யம் வேணுமா, அதனால தான் நீ இப்படி சொல்கிறியா அப்படின்னு ராமர் கேட்ட உடனே, ஐயோ தப்பு ஆயிடுத்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோ, நான் நினைக்கவே இல்லை அண்ணா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அண்ணான்ன உடனே அவர் அப்புறம் சமாதானம் படுத்திட்டு ராமர் சொல்கிறாராம், இல்லை பரதன் வந்து என்னை திரும்பியும் அரண்மனைக்கு கூப்பிட தான் வந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே அதே மாதிரி பரதன் வராராம். வந்து ராமர்கிட்ட அப்படியே கையெடுத்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழறாராம். விழுந்து கை கூப்பி கேட்குறாராம், கதறாராம், அண்ணா நீங்கள் ஏன் இப்படி விட்டுட்டு வந்துட்டே, நான் இந்த காட்டில் 14 years இந்த வனவாசத்தை நான் அனுபவிக்கிறேன், நீங்கள் போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாராம் பரதர். அப்போ உடனே ராமர் சொல்கிறாராம், இல்லை பரதா, இது வந்து விதி, இப்படி தான் எழுதியிருக்கு, எல்லாருக்கும் அவளுக்கு ஒரு கர்மான்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கர்ம வினைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி உனக்கு வந்து 14 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அப்படின்றது உன்னோட கர்ம விதி, நீ அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ன உடனே, அண்ணா நான் கண்டிப்பாக என்னால் இந்த காரியத்தை செய்யவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, உங்கள் பாதுகையை கொடுங்கோ, அந்த பாதுகை வந்து இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணும், எப்படி நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேளோ அந்த மாதிரி உங்கள் பாதுகை வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாதுகையை கேட்குறாராம். அழகாக ராமரும் அந்த பாதுகை மேலே காலை வச்சு அந்த பாதுகையை கொடுத்த உடனே பரதர் வந்து அந்த பாதுகைகளை தலைமேல வச்சு எடுத்துன்னு போகிறாராம். அப்பேற்பட்ட மரியாதையாக பரதனுக்கு ராமர் மேலே. அப்போ லக்ஷ்மணன் பார்த்து அவர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர்றாராம். ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டோமே பரதன் அண்ணா பற்றி, ஆனால் பரதன் அண்ணா அப்படி இல்லையே அப்படின்னு. அவர் ஏன் அந்த படையெல்லாம் கூட்டின்னு வராருன்னா, பரதன் அட்லீஸ்ட் இவர் பேசுறது எடுப்படலைன்னா ராமருக்கு கூட எல்லாரும் இருக்கிறவாலாம் பேசினா எடுப்படும், நிறைய பேர் ஒரு விஷயத்த சொன்னால் எடுப்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானா. அதனால தான் அவ்வளோ பெரிய படையை கூட்டின்னு வராராம். அவர் சண்டைக்காகவோ போர் தொடுக்கிறதுக்காகவோ வரல, ராமனை திரும்பி கூப்பிட தான் வந்திருக்கார். ஸோ அப்புறம் கடைசியில் ராமர் வந்து பாதுகையை கொடுத்து அமுச்சுடுறார் பரதனை. பரதன் திரும்பியும் வந்து ரிட்டர்ன் வந்த உடனே நந்தி கிராமத்துக்கு வராராம். அவர் வந்து பாதுகையை வந்து அந்த ராஜாவோட த்ரோன் மேலே வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவர் பாதுகையை தான் ராஜ்யத்தை ஆள்றதுக்கு பண்ணுறாராம் பரதன்.
ஆனால் நிறைய பேர் எல்லாருக்கும் என்ன தோன்றதுன்னா, பரதன் வந்து ராமரை ஏமாத்திட்டா அப்படின்னு. ஸோ பல பேர் பல விஷயங்களாக பேசுகிறாராம், பரதனை பற்றி பேசுகிறார்களாம், பரதனை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாளாம். பரதன் வந்து ரொம்ப இது பண்ணிட்டான், சரியா இல்லை, எல்லாம் ராமரை வந்து ஏமாற்றிட்டான் அப்படின்லாம் சொல்கிறாளாம். ஆனால் பரதன் எந்த பேச்சுக்கும் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலையாம், சீரவே இல்லையாம். எல்லாரும் வெறுக்கிறாளாம் பரதனை. ஆனால் பரதன் வந்து காலங்காத்தால் 3 மணிக்கு எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னால் போய் குளிச்சுட்டு வந்துடுவாராம். அவரும் வந்து எப்படி ராமர் 14 வருஷம் காட்டு வாசம் பண்ணாரோ அதே மாதிரி தான் பரதனும் அந்த 14 வருஷம் ராமர் எந்த நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில தான் பரதரும் இருந்தாராம். அதே வனவாசத்துக்கு போட்டுக்கக்கூடிய ஆடைகள், ராமர் என்ன சாப்பிடுவாரோ அந்த மாதிரி காய்கனிகள், அந்த மாதிரி தான் சாப்பிட்டுண்டு அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துண்டு ராஜ்ய பரிபாலனத்தை பரிபூர்ணமாக பாதுகை மூலமாக பண்ணின்னு வந்தாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு இத்தனை பேர் இவ்வளோ சொல்கிறாளே, அந்த மாதிரி நமக்கெல்லாம் அப்படியே அவமானமாயிடும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா, சீன் ஆகிடும். இல்லைன்னா நம்ம சீருண்டு போய் உனக்கு தெரியுமா விஷயம், அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நம்ம போய் சண்டை போடுவோம். ஆனால் பரதன் அப்படின்லாம் பண்ணலையாம், வைத்த இடத்துல இருந்தாராம். சுவாமி நம்மளை இப்படி தான் வச்சுருக்கா, நம்ம எப்படி சுவாமி நம்மளை வச்சுருக்காளோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு வைத்த இடத்துல இருந்தாராம். அதை தான் பெண் பிள்ளை அழகாக சொல்கிறா. பரதன் பாரு என்னமா அவரோட மனசு, எவ்வளோ ராமர் மேலே அப்படி ஒரு அபிமானம், அவ்வளோ ஒரு பக்தி. அந்த மாதிரியான பக்தியில் அவர் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கல. தன் மனசுக்குள்ள ராமர் இருக்கார், பகவான் அவரை ஆள்றார், பகவான் சொல்கிற வழியில் தான் இவர் நடக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த பக்தியோட அவர் இருந்தாரே. அடியாளுக்கு அந்த பக்தி இல்லை சுவாமி அப்படிங்கிறாளாம். அதனால அடியாள் வந்து பரதன் மாதிரி இல்லை சுவாமி, அந்த மாதிரி இருந்திருந்தால் எப்போவோ எவ்வளோ விஷயங்களை அடியாள் வந்து சலீஸாக சாதிச்சிருப்போம். ஆனால் அப்படி இல்லையே சுவாமி, அடியாள் வந்து ஒரு முசல் புழுக்க அப்படின்னு சொல்கிறாளாம். வரப்பில் இருந்தானே வயலில் இருந்தானே. இந்த வாக்கியம் இன்னும் முடியலை, நம்ம இன்னும் ஃபர்தராக இதை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்னைக்கு இதோடு நம்ம நிறுத்திக்கலாம், நாளைக்கு இதை திரும்பியும் தொடரலாம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.